நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர். கலைஞர் என்பது வெறும் பெயர் அல்ல, தமிழ்நாட்டின் அடையாளம். தமிழர்களின் உணர்வுகளில், உள்ளங்களில், அவர்தம் இல்லங்களில் நீக்கமற நிறைந்திருக்கிறது அவர் பெயர். இந்த மண்ணில் வாழும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் கலைஞர். சமத்துவமான, கண்ணியமான வாழ்க்கை குறித்த தொலைநோக்கு பார்வையும், தமிழ்நாட்டின் எதிர்காலம் குறித்த ஒரு மாபெரும் கனவும் அவருக்கு இருந்தது. தன் சிந்தனையால், நிர்வாக திறனால், எளிய மனிதர்களின் மீதான அக்கறையால், மானுட பற்று நிறைந்த கொள்கை உறுதியால், தீட்டிய திட்டங்களால் தமிழ்நாட்டின் முகத்தையே மாற்றி அமைத்த தலைவர் கலைஞர். தந்தை பெரியாரின் மாணவன், அறிஞர் அண்ணாவின் தம்பியான கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதல் முறை பதவியேற்ற போதே சமூக நீதிக்கான விதையை ஆழ ஊன்றி வைத்தார். ஆம், அதுவரை வழக்கத்தில் இருந்த மனிதனை மனிதனே இழுத்துச் செல்லும் கைரிக்ஷா முறைக்கும் முடிவு கட்டினார் கலைஞர். குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினார். சமூக நீதியில் தணியாத தாகம் கொண்ட கலைஞர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவை உருவாக்கியதோடு இஸ்லாமியர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் தனி ஒதுக்கீட்டை லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வில் ஒளியேற்றினார். கடைக்கோடி மனிதனுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்ட அவர் பள்ளி இறுதி வரை இலவச கல்வி என அறிவித்தார். மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கி கிராமப்புற மாணவர்களை மேற்படிப்புக்கு செல்ல ஊக்குவித்தது தமிழ்நாட்டின் கல்வி வரலாற்றில் தவிர்க்க முடியாத பக்கம். மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, வேளாண் பல்கலைக்கழகம் முதல் ஏராளமான உயர்கல்வி நிறுவனங்கள் அமைத்து அறிவு பாதை அமைத்துக் கொடுத்தவரும் அவரே. முதல் தலைமுறையாக உயர்கல்வியில் சேர துடிக்கும் எளிய குடும்பத்து பிள்ளைகளின் கனவுகளை பறிக்கும் அநீதிதான் நுழைவுத் தேர்வு என்பதை தெளிவாக உணர்ந்திருந்தார் கலைஞர். சட்டம் இயற்றி நுழைவுத் தேர்வை நீக்கி கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான கதவுகளை திறந்துவிட்ட பெருமை கலைஞரையே சேரும். தமிழ்நாட்டில் தனியாரிடம் இருந்த பேருந்து போக்குவரத்தை நாட்டுடைமையாக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கி குக்கிராமங்களுக்கும் பேருந்து வசதியை சாத்தியமாக்க விதை போட்டவரும் கலைஞர்தான். மினி பஸ்களும் அவர் ஆட்சியில் விளைந்த நன்மைதான். பசித்த வயிறோடு ஒரு மனிதன் உறங்கச் செல்லக்கூடாது, அனைவருக்கும் உணவளித்துவிட வேண்டும் என்ற தாகத்தோடு திட்டங்கள் வகுத்து நிறைவேற்றியும் காட்டினார் கலைஞர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அவரது கனவில் உருவான நிறுவனம்தான். தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளை திறந்து பொது விநியோக திட்டத்தின் வெற்றி அத்தியாயத்தை தொடங்கி வைத்தார். கிலோ அரிசி 2 ரூபாய், அடுத்து வந்த நாட்களில் அரிசி கிலோ 1 ரூபாய், பின்னர் இலவசமாகவும் வழங்கும் நிலைக்கு வழிவகுத்தவர் கலைஞர். சின்னஞ்சிறு கிராமத்திற்கும் மின்சாரம் வழங்கியதோடு மட்டுமன்றி இந்தியாவிலேயே முதல் முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டத்தை அளித்த பெருமையும் கலைஞருக்கே உண்டு. தமிழ்நாடு முழுவதும் உழவர் சந்தைகளை திறந்து இடைத்தரகர்கள் இன்றி விவசாயிகள் தாங்கள் விளைவித்த உணவுப் பொருட்களை தாங்களே விற்பனை செய்ய வழிகாட்டினார். மகளிர் நலனுக்காக 1989ஆம் ஆண்டில் இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்களுக்கான சொத்துரிமையை சட்ட ரீதியாக உறுதி செய்தார். பெண்களுக்கான சொத்துரிமை அதற்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகே இந்தியா முழுவதும் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் உறுதியாகியுள்ளது. உள்ளாட்சி மன்றங்களில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு, அரசு பணிகளில் 30% ஒதுக்கீடு வழங்கி அதிகார படிகளில் பெண்கள் நடைபோட வழிவகுத்தார். பெண்கள் தற்சார்புடன் வாழ வழிதந்துள்ள மகளிர் சுய உதவி குழுக்களை இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் உருவாக்கியவரும் அவரே. ஒன்றிய அரசால் முத்திரை திட்டமாக விளம்பரப்படுத்தப்படும் உஜ்வாலா திட்டத்திற்கே கலைஞர்தான் முன்னோடி என்பது பலருக்கும் வியப்பாக இருக்கக்கூடும். சமையல் எரிவாயு சிலிண்டர், அடுப்புடன் கூடிய இலவச எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டத்தையும் 15 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தியவர் கலைஞர். 3ஆம் பாலினத்தவருக்கு திருநங்கைகள், திருநம்பிகள் என பெயர் சூட்டியதோடு நிற்காமல் திருநங்கைகளுக்கான நலவாரியம் அமைத்தது, ஊனமுற்றோர் என்ற சொல்லை ஒழித்து மாற்றுத் திறனாளிகள்
என அடையாளப்படுத்தி அவர்களுக்காக தனித்துறையை உருவாக்கியது என கலைஞரின் சாதனை பட்டியல் ஏராளம். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு அவர் கொண்டு வந்த திருமண உதவி திட்டத்தால் பட்ட படிப்புக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து இந்தியாவையே திரும்பி பார்க்க செய்திருக்கிறது. குமரிமுனையில் 133 அடிக்கு உயர்ந்து நிற்கும் திருவள்ளுவரின் கம்பீரமான கற்சிலை, அண்ணா நூற்றாண்டு நூலகம், தலைநகர் சென்னையில் வருங்கால தலைமுறையும் வாழ்த்தும் வகையிலான வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்கியவரும் அவர்தான். தாய்மொழியாம் தமிழுக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்தது என கலைஞர் பதித்த தடங்கள் கணக்கிலடங்காதது. தகவல் தொழில்நுட்பத்துறைக்கென இந்தியாவில் முதல் முறையாக ஒரு கொள்கையை அறிவித்தவர் கலைஞர்தான். டிட்கோ எனப்படும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தை உருவாக்கி தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் கலைஞர். டைடல் பார்க், சிப்காட் தொழிற் பூங்காக்களும் உருவாகின. இந்தியாவில் தாராளமயம் அறிமுகமான போது தொழில் நிறுவனங்களின் முதன்மை தேர்வாக தமிழ்நாடுதான் இருந்தது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை உருவாக்கி வைத்தவர் கலைஞர். தமிழகத்தின் தொழில்துறையை மேல்நிலைக்கு எடுத்துச் செல்ல ஹூண்டாய், ஃபோர்டு கார் தொழிற்சாலைகள், செயின்ட் கோபைன் கண்ணாடி தொழிற்சாலை உள்ளிட்டவை அமைக்கப்பட்டதும் கலைஞர் ஆட்சியில்தான். ஜனநாயகம் காக்கவும் ஈழத்தமிழர் நலனை நாடியதாலும் இருமுறை ஆட்சியை விலையாக கொடுத்தவர் கலைஞர். சுதந்திர தினத்தன்று மாநில முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றும் உரிமையை பெற்றுத் தந்தவரும் அவர்தான். தந்தை பெரியாரின் இறுதிக் கனவான அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வழி செய்வதற்கான சட்டத்தை அவரே நிறைவேற்றினார். சாதி பேதமற்ற சமூகத்துக்கான இலக்குடன் தமிழ்நாடு முழுவதும் பெரியார் நினைவு சமத்துவபுரங்களை உருவாக்கினார். இந்தியாவின் வேறு எந்த மாநிலமும் இதுவரை யோசிக்கவே செய்யாத திட்டம் இது. அதிகாரம் தனக்களித்த வாய்ப்புகள் அனைத்தையும் தமிழர்களும் தமிழ்நாடும் சுயமரியாதையோடு கம்பீரமாக எழுந்து நிற்பதற்காக பயன்படுத்திய மானமிகு சுயமரியாதைக்காரர்தான் கலைஞர். அரை நூற்றாண்டு கால தமிழ்நாட்டு அரசியலின் தலைப்புச் செய்தியாக மைய புள்ளியாக இருந்த கலைஞர் நவீன தமிழ்நாட்டையே நிர்மாணித்த சிற்பி என இன்றைய தலைமுறையால் போற்றப்படுகிறார். ஆம், நவீன தமிழகத்தின் சிற்பியும் அவர்தான். தமிழ்நாட்டின் தனித்துவமான கம்பீரமான அடையாளமும் அவர்தான். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.